ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல். இன்றைய பதிவில் நம்ம ஃபுட் பம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபுட் பம்பு நம்ம 28 வருஷமாக ஃபுட் பம்பு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் ஃபுட் பம்பு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இதுதான் அந்த ஃபுட் பம்பு உள்ளே இருக்குது. இது சன் பிராண்ட் ஃபுட் பம்பு. இது இப்போ பஞ்சர் ஜாமான் டூல்ஸு எல்லாமே நம்ம ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்குறோம். எலக்ட்ரிக் பைக்கு வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது சன் கம்பெனியில் இந்த ஃபுட் பம்பு தயார் பண்ணுறாங்க. இருக்கிறத ஃபுட் பம்பில் நல்ல ஒரிஜினலாக ஹை குவாலிட்டியாக வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த சன் பிராண்டு தான். ஏன்னா நம்ம 28 வருஷமாக நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோம். 1998 இன்றைக்கி 28 வருஷமாக நம்ம ஃபுட் பம்ப் சேல்ஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நான் ஃபுட் பம்ப் எவ்வளோ நிறைய விற்றுருக்கிறேன். ஃபுட் பம்பு விலை கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம அது வாங்கி விற்றோம்னா, மற்ற பம்புகள் விற்றோம்னா உள்ள பிஸ்டன்லாம் கட்டாகி போய் வரும். ஏன்னா அது உள்ளுக்குள்ளே பிளாஸ்டிக்கில் போட்டிருப்பாங்க, அதிகமான ப்ரெஷரை தாங்காது. இது இரும்புலே அந்த பிஸ்டன் போட்டிருப்பாங்க. இது ஓஸோட லென்த்தே 1 மீட்டருக்கிட்ட இருக்கும் போல் இருக்குது. நீளமான ஓஸ் கொடுத்துருக்குறாங்க. இது சைக்கிளுக்கு காற்று பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைக்கிளுக்கு உள்ள மவுத்தில் இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை போட்டு டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிங்கன்னு சொன்னாக்க இது காற்று லீக் இல்லாமல் அடிக்கலாம். பம்பு உங்களுக்கு இது சில்வரில் இருக்குது. கோட்டிங் போட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. பம்பில் இந்த பட்டை இருக்குது பாருங்கள். பட்டை கனமான பட்டை போட்டிருக்கனால நீங்கள் அமுக்கும் போது இப்படி பாப்ளிங் ஆகாது. இப்படி சேக் ஆகாமல் பம்பு க்ளீனாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு சில பம்புக்கு உள்ளே பிளாஸ்டிக் போட்டிருப்பாங்க. பிளாஸ்டிக்னாக்கா அந்த மரையோட கட்டாயிரும் நீங்கள் அமுக்கும்போது. இது இரும்பில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. எவ்வளோ வேணாலும் ப்ரெஷர் அடிச்சிக்கலாம். இப்போ பஞ்சர் கடையில் ஒரு நாளைக்கு 10 டயருக்கு மேலே பஞ்சர் பார்க்கறதுக்கு வரும். கார் டயரு, 2 வீலர் டயர். அப்போ அதுக்கெலாம் நீங்கள் ஹெவியான பம்பு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நாங்கள் பஞ்சர் கடைக்குன்னு ஜாமான் வச்சுருக்கிறதுனால அவங்க இந்த பம்பை வாங்கிட்டு போனாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டயர் அடித்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த குவாலிட்டி தான் ஒர்க் அவுட் ஆகும். மற்ற குவாலிட்டிலாம் வாங்கினாங்கன்னா இது என்ன பம்புன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த குவாலிட்டி தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நீங்கள் இப்போ ப்ரெஷர் கொடுக்கும்போது பம்ப்பு உங்களுக்கு ப்ரெஷர் எவ்வளோ டயரில் இருக்குங்கிறத காமிக்கும். ஸ்ப்ரிங்கு எல்லாம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இந்த சாஃப்ட்டும் உங்களுக்கு வலுவழுப்பாக இருக்கும். இது மாதிரி பம்பு உங்களுக்கு தேவை அப்படின்னா கூகுள் பே பண்ணிங்கன்னா கொரியரில் அனுப்பி வைக்கலாம். அதாவது கமர்ஷியல் பர்பஸுக்கு நீங்கள் லாங் லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. நன்றி.